ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த். அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு மரமலை நகர் நகராட்சி கூடலூருன்ற வில்லேஜு. இந்த சைட்டு பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ முன்னாடி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் லிங்க் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு கிரவுண்டு ஏரியா. இது ரெண்டாவது நாள் ஒர்க்கு. இன்றைக்கி இந்த ஒர்க்கை முடிச்சிடுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 40க்கு 60 ஒரு கிரவுண்ட் ஏரியா, 2400 ஸ்கொயர் ஃபீட். இது இந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெல்த்து பீமு காலம்லாம் போட்டு கஸ்டமர் கொடுத்துட்டாங்க. நம்ம கல் லே பண்ணுற ஒர்க்கு மட்டும்தான் ரெண்டாவது நாள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிழக்கு மேற்கு தெற்கு இது 3 பக்கமே வந்து சிமெண்ட் பால் ஊற்றி தான் நம்ம லே பண்ணுறோம். ஆனால் ஃப்ரண்ட்டு வடக்கு பக்கம் மட்டும் கஸ்டமர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் இப்போ ஃப்யூச்சரில் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட் பொசிஷன் எல்லாமே வந்து கல்லை வந்து டேமேஜ் ஆகாமல் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வண்டி உள்ளே போய் லோடு இறக்குற மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி பண்ணணும் சார். அதனால் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டு அந்த பொசிஷன் மட்டும் நீங்கள் எந்த வால்லையுமே வந்து சிமெண்ட் பால் ஊற்றாதீங்க, ஏன்னா பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டு தோரில் எதுலேயுமே வந்து சிமெண்ட் பால் ஊற்றாமல் லே பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மற்ற வால்லாம் வந்து உங்களுக்கு வந்து சிமெண்ட் பால் ஊற்றுவாங்க, ஈரமாக இருக்கும், அதெல்லாம் தெரியும். நீங்கள் ஃப்ரண்ட் வாலில் வந்து சிமெண்ட் பால்லாம் எதுவுமே ஊற்றலை, அப்படியே தான் லே பண்ணியிருக்கோம். இதுவும் கஸ்டமர் கேட்டதுனால அது மாதிரி பண்ணுறோம். நீங்கள் உடனே வந்து கஸ்டமர் இருந்தால் ஒரு மாதிரி இல்லைன்னா ஒரு மாதிரி பண்ணுறோன்னெலாம் நினச்சிக்காதீங்க. கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அது மாதிரி பண்ணி கொடுப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இன்றைக்கி ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் வந்து அன்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி வந்து கஸ்டமர் வந்து நம்ம லே பண்ணுறதுக்கு முன்னாடி வால் எப்படி இருக்குமோ நம்ம இன்டர்லாக்கில் பண்ணது கிடையாது, கரெக்டாக பண்ணியிருக்குமா நான் எதுன்ட்டு அவர் ஒரு டவுட்லேயே இருந்தார். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஏரியாவில் இருக்க போகிறவங்க வரவங்களாம் பார்த்துட்டு இந்த மெத்தட் நல்லாயிருக்கு சார், இது எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு அது மாதிரி சில பேர் கேட்கும்போது அவர் கஸ்டமருக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம அந்த சிமெண்ட்டில் வந்து சொரு ஸ்லாப் மாதிரி போட்டு காம்பவுண்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அது மாதிரி பண்ணியிருக்காரு. அவரே பார்த்தீங்கன்னா 130 ருபீஸுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 130 ருபீஸ் செலவு பண்ணியிருக்காரு. 130 ரூபாய்க்கு பண்ணியிருக்காரு. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா மழை வந்து அப்படியே அது தூண்லாம் சாஞ்சி போஸ்ட் டேமேஜ் ஆகி ஸ்லாப்லாம் டேமேஜ் ஆகி வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லியிருந்தார். இவர் வந்து 200 தான் செலவு பண்ணியிருக்காரு. இது ஆனால் பர்மனெண்ட் செலவு. நீங்கள் மழை பெஞ்சு வெள்ளமே வந்தாலும் ஒன்றுமே ஆகாது. அதனால் வந்து நம்ம சொரு ஸ்லாப் பண்ணுறத விட இது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கஸ்டமர் வந்து எனக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி வந்து கேட்டிருக்காரு. அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதுவும் பண்ணுவோம். அது வீடியோஸ்லாம் போடுறோம் பாருங்கள். அதனால் நம்ம கஸ்டமரும் இதெல்லாம் கேட்டுட்டு அவரும் கொஞ்சம் ஹாப்பி தான். நம்ம அடுத்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா உத்திரமேலூரில் அரசாணிமங்கலம்னு ஒரு வில்லேஜ். அதில் பார்த்தீங்கன்னா பட்டுப்புழு வளர்க்குற குடோன் இன்னொன்று பண்ண போகிறோம். ஆல்ரெடி அந்த ஊரில் ஒன்று பண்ணியிருக்கோம். இது 2வது ஆர்டர் வந்திருக்கு, அது பண்ண போகிறோம். நான் முடிஞ்சால் அந்த வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். நிறைய நண்பர்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம ஷேர் பண்ணுங்கள், நம்ம நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக நிறைய வெயிட்டிங். நீங்கள் இன்டர்லாக் பற்றி தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய வந்துகிட்டே இருக்கும். நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். இப்போ இந்த காம்பவுண்டோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 6 அடி உயரம், 200 அடி நீட்டு, ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. இதில் வந்து ஒரு 10 அடி கேட்டு வருது, ஒரு 60 ஸ்கொயர் ஃபீட்டு கழிச்சிடுங்க, 1140 ஸ்கொயர் ஃபீட்டு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிக்ஸு ப்ளஸ் லேயிங் ஒர்க்குக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1,05,000 ஆச்சு. ஒரு 2000 கல் இறக்கி லேயிங் பண்ணுறதுக்கு ஒரு 1,05,000 காஸ்ட் ஆச்சு. அது இல்லாமல் இப்போ நம்ம கஸ்டமர் வந்து பில்த்து பீமு காலம்லாம் போட்டது ஒரு 1,00,000 ஆச்சுன்னாரு. ஒரு 2,00,000 இது காஸ்ட் ஆச்சு. இது இல்லாமல் இதுக்கப்புறம் நம்ம காலம்லாம் வந்து பட்டை கட்டணும். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1,30,000 அது மாதிரி ஆகும். இப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1140 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து ஒரு 350 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுன்னு போடுறா ஒரு 4 லட்ச ரூபா பட்ஜெட் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 230 தான் வருது. இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா செலவு, ஒரு 180 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு. நம்ம பட்டெல்லாம் கட்டி முடிச்சுட்டு கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 230, அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 200 தான் காஸ்ட்டு செலவாகுது. நம்ம மற்ற செங்கல் வேலைக்கோ இல்லை சாலிட் பிளாக்கு போட்டு பூசி பண்ணுற வேலைக்கோ பார்த்தீங்கன்னா
ஒரு 300லேருந்து 350 ரூபா ஸ்கொயர் ஃபீட் வரும். இது உங்களுக்கு 200 முடிஞ்சுது இன்டர்லாக்குன்னும் போது. அதனால் நீங்கள் வந்து இன்டர்லாக்கில் காம்பவுண்ட் ஒர்க் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்த்தாலும் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும். உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்னால் புரியுதான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு 6 அடி ஹைட்டு, ஒரு 10 அடி நீட்டு, இதுதான் செவருனா அது வந்து 6 × 10 ஒரு 60 ஸ்கொயர் ஃபீட்டு. அதுதான் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 200 காஸ்ட்டு. அந்த மாதிரி காஸ்ட்டில் நம்மளுக்கு முடியுது. அதனால் வந்து நீங்கள் இன்டர்லாக்கில் வரும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் மற்ற இதில் போனோன்னா ஸ்கொயர் ஃபீட்டு மினிமம் ஒரு 300 350 ரூபா செலவாகும். இதில் உங்களுக்கு 200 முடிஞ்சிடும். அதனால் இன்டர்லாக்கில் பண்ணுங்கள். நம்ம உங்களுக்கு டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதனா பண்ணணுன்னா டிஸ்பிளேயில் நம்பருக்கு கூப்பிடுங்க. வேறு எதனா உங்களுக்கு நண்பர்கள் யாருனா இருந்தாலும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாபலிபுரத்தில் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா நம்ம லோட் பேரிங்கில் ஒரு வீடு ஒன்று கட்டுறோம். அதுக்கு ஒரு வீடியோ மட்டும் போட்டேன். அதுக்கு அடுத்த வீடியோ போட முடியல. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கேருந்து அச்சரபாகத்துலேருந்து மகாபலிபுரம் போய் வீடியோ எடுக்க முடியல டெய்லி. அந்த சைட் இருக்கும்போது இன்னொரு சைட்டு வேலை நடக்கிறதுனால அது மாதிரி வீடியோ எடுக்க முடியாமல் அந்த பில்டிங் வந்து அதோட கண்டினியூஸு ஃபினிஷிங் வீடியோ எதுவுமே போட முடியல. இது மாதிரி வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியாமல் நிறைய வீடு நம்ம கட்டி கொடுத்துட்ருக்கோம். காம்பவுண்ட் ஒர்க்கு அதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாததெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளால் முடிஞ்சதை மட்டும் தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுறோம். நீங்களும் பார்க்குறீங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில வீடியோ கண்டினியூஸ் வரலன்னா கஷ்டப்படாதீங்க. அது வந்து எடுக்க முடியாத ரீசனால் தான் நம்ம போடலை. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. உங்களுக்கு எல்லாமே A to Z எல்லாமே போட்டு நம்ம வேலையை முடித்தாச்சு. கஸ்டமரும் வந்து பக்கத்தில் ஒரு கடையில் ஆர்டர் கொடுத்து கேட்டும் ரெடி பண்ணி நம்ம இருக்கும்போதே கேட்டும் வச்சிட்டாரு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 நாளில் நம்ம ஒரு காம்பவுண்டு பண்ணணும், இல்லை ஒரு ஷெட் ஒர்க் பண்ணணும், இல்லை ஒரு வீடு ஒன்று பண்ணணும், அது மாதிரி எதனா உங்களுக்கு இன்டர்லாக் மெத்தடில் பண்ணணும்னு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கூப்பிடுங்க. இது மாதிரி உங்களுக்கு நீட்டாகவும் நல்லா பார்க்குறதுக்கு அழகாகவும் ஷோவாக நம்ம கண்டிப்பாக நல்லா பண்ணி கொடுக்கலாம். அது மாதிரி லைஃப் உங்களுக்கு நல்ல ஒர்த்தாக இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். இது மேலே பார்த்தீங்கன்னா டாப் பீம் ஒன்று போடணும். அது வந்து ஹைட்டு கம்மின்றதுனால டாப் பீம் கஸ்டமர் போடல. நம்ம வந்து விருப்பப்பட்டால் வேணும்னா போட்டுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ நண்பர்களே. பாய்.